Good morning friends, welcome back to our channel Ramajayam. மேக்கப் செய்முறை குறிப்புகள். நன்கு கழுவி துடைக்கப்பட்ட சுத்தமான சருமத்தில் மேக்கப்பை தொடங்குங்கள். மேக்கப் நெடுநேரம் அழகுடன் நிலைத்திருக்க இது உதவும். இயன்ற போதெல்லாம் இயற்கை வெளிச்சத்தில் நேச்சுரல் லைட் மேக்கப் இடுங்கள். இதனால் மேக்கப்பில் குற்றம் குறை இருந்தாலும் அதை திருத்தி சரி செய்ய முடியும். ஆலிவ் மற்றும் மாநிறம் உள்ளவர்கள் ரோஸ், ப்ளம், தேன் நிறமுள்ள ஷேடுகளில் எடுப்பாக தோன்றுவார்கள். முக மேக்கப் நிறத்திற்கு ஏற்ப லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துங்கள். உதடு அவுட்லைன் வரையும் போது நீங்கள் பயன்படுத்த போகும் லிப்ஸ்டிக்கை விட 2 ஷேடு ஆழ்ந்த நிறமுள்ள லிப் பென்சில் கொண்டு வரையுங்கள். லிப்ஸ்டிக் இடுவது நன்கு அமைய ஈ என்று உதடு விரிய உச்சரித்தபடி லிப்ஸ்டிக்கை தீட்டுங்கள். கண்கள் பெரிதாக தெரிய வேண்டுமென்றால் ஐலைனரை கீழ் இமை முடிகளில் நடுப்பகுதியில் தொடங்கி வெளிப்புறம் நோக்கி கோடிட்டு வரையுங்கள். அழகாக தோன்ற நேவி ப்ளூ, பச்சை, வயலட் கலர் மஸ்காராவை மேல் இமை முடி நுனியில் தடவலாம். புருவ முடி நீக்கும் போது அது முளைத்திருக்கும் திசையிலேயே எடுங்கள். இதனால் முடி பாலிக்கில் சேதமடையாது. ஹைலைட்டர் உபயோகிக்கும் போது புருவத்திற்கு கீழே இமையின் நடுவிலிருந்து வெளிப்புறம் நோக்கி தடவி பிறகு சமன் செய்யவும். இது புருவ எலும்பினை எடுப்பாக காட்டுவதுடன் கண்ணை ஆழ்ந்தும் அகன்றும் காட்டக்கூடும். முகத்தில் சுருக்கங்கள், கோடுகள் இருந்தால் அவற்றின் மேல் வெளிரிய ஃபவுண்டேஷனை தடவிய பிறகு முகத்திற்கு ஏற்ற ஆழ்ந்த நிறமுடைய ஃபவுண்டேஷனை முகம் முழுவதும் தடவவும். அடிக்கடி நெயில் பாலிஷ் உதிர்ந்து போய் நகம் பொலிவின்றி இருந்தால் 3 கோட் நெயில் பாலிஷ் இடவும். இது அதிக நாட்கள் உதிராமல் இருக்கும். மேக்கப்பில் 4 நிலைகள்: கிளென்சிங், வாஷிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். கிளென்சிங் மாசு அகற்றுதல். மேக்கப்பை களையும் போது பெரும்பாலும் ஒப்பனை பொருட்களான ஃபவுண்டேஷன் பவுடர், பிளஷர் போன்றவற்றை நீக்குவதற்கே தயாரிக்கப்பட்ட கிரீம் அல்லது லோஷன்களை கொண்டு அகற்றப்படுகின்றன. இருப்பினும் சருமத்தில் தங்கும் மிக நுண்ணிய துகள்கள், துணுக்குகள் மற்றும் பிற மாசுக்கள் போன்றவை அகற்ற வேண்டியிருப்பதால் ஒரு கிளென்சர் கொண்டு ஆழ்ந்து சுத்தம் செய்யப்பட வேண்டும். Thank you friends, thanks for watching.